ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரியஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து ஊட்டிக்கு ட்ரெயினில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ண முடியும். அது எப்படி, அதுவும் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்பில் எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்போட டேஷ்போர்டு. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, ஃப்ளைட் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்னு எல்லாமே இதில் புக் பண்ண முடியும். இதில் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் ஐக்கான், வயலட் கலரில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே போகும். ஸோ இதில் நம்ம புக் பண்ணுறது, பிஎன்ஆர் செக் பண்ணுறது, டிடிஆர் செக் பண்ணுறது, ஃபைல் பண்ணுறதுன்னு எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம புக் டிக்கெட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம ஃப்ரம் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஸோ ஃப்ரம் ஸ்டேஷனில் நம்ம சென்னையிலேருந்து போகிறதுனால எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் கொடுத்துடலாம். டூ ஸ்டேஷனில் நம்ம ஊட்டி போகிறதுனால OOTY ஊட்டி அப்படின்னு சொல்லி தப்பாக கொடுக்கக்கூடாது. ஊட்டி போகிறதுனா உதகமண்டலம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஊட்டியோட இன்னொரு பேர் உதகமண்டலம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்றோம். ஸோ கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் ரெடி ஆயிடுச்சு. பயணத்துக்கான தேதியை நம்ம கொடுக்கணும். அப்போ நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேட் கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு நம்ம சர்ச் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டைரெக்டாக ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஊட்டிக்கு போக முடியாது. நம்ம ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையமில் இறங்கி மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் நம்ம ஹில்ஸ் ரயிலில் போக முடியும். வேறு ட்ரெயின் மாற்றி போகிறது ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன டீட்டெயில் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி லேப் 1 லேப் 2 அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வரும். ஸோ இதில் நமக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து நைட்டு 9:05 கிளம்பும்போது அடுத்த நாள் காலையில் மேட்டுப்பாளையத்துக்கு 6:15 வருவோம். அடுத்ததாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி 7:10 நம்ம வரோம் மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா அந்த ட்ரெயினில் உதகமண்டலத்துக்கு மதியானம் 11:55 போய் சேர முடியும். ஸோ இந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செக் அவைலபிலிட்டிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, இன்டைரக்டாக நம்ம இன்டைரக்ட் ஜர்னி அப்படிங்கிறதுனால நம்ம செப்பரேட்டாக தான் நம்ம புக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஓகே கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீலகிரியில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர், தேர்ட் கிளாஸ் ஏசி, செகண்ட் கிளாஸ் ஏசி, ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி எல்லா டிக்கெட்ஸுமே அவைலபிள் வித் ரேட்டோட காட்டுது. இப்போ நம்மளுக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிற ட்ரெயினுக்கான இருக்கக்கூடிய செகண்ட் கிளாஸ் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய சீட்டுக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய சீட்டுக்கும் எவ்வளோ சார்ஜு, எவ்வளோ சீட் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் நான் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஊட்டி போகிறதுக்கு டைரெக்டாக இது மாதிரி கொடுத்து செக் பண்ணுறோம். இது ஏன் நம்ம தனியாகவே கொடுத்து நம்ம செக் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் ஒரு சென்னையிலேருந்து நீங்கள் மேட்டுப்பாளையம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்து அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் பிளான் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கண் கூட ஒரு பிளான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் 6:15 மணிக்கு காலையில் நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் இறங்குறீங்க அப்படின்னா அடுத்த 7:10 ட்ரெயினுக்கு நீங்கள் தயாராகணும். அதே ட்ரெயின் கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி ரயில்வேலேருந்து ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க. அதே போல் அந்த டைமிங்கை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ இதில் வெயிட்டிங் டியூரேஷன் 55 நிமிஷம் இருக்குது. இந்த டைமிங்கில் உங்களுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்டு இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் நீங்கள் சென்னையிலேருந்து ஊட்டி போகிறதுக்கான ஒரு பிளான். இதே அவைலபிள் டிக்கெட் இருக்கும்போது இந்த மாதிரி காட்டுது. இதே நான் டேட்டை மாற்றி கொடுக்குறேன். அப்போ எப்படி காட்டுதுன்னு பார்க்கலாம். நான் ஆகஸ்ட்டில் இருக்கிற ஒரு 31 டேட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து செக் பண்ணுறேன். ஸோ அப்போ எஸ்கேல கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணும்போது
நம்மளுக்கு பார்த்தோம்னா செக் அவைலபிலிட்டி கொடுத்து இதை செக் பண்ணோம்னா நமக்கு வந்து மேலே இருக்கிற ட்ரெயின் வந்து அந்த டைமில் வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் அவைலபிள் இருக்குது. ஆனால் கீழே இருக்கிற மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகிற ட்ரெயின் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம கம்பேரிட்டிவாக நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இதேலேயே வந்து நம்ம வந்து அந்த ட்ரெயின் குன்னூருக்கு எத்தனை மணிக்கு போகுது, அரவன்காடு எத்தனை மணிக்கு போகுதுங்கிறதையும் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து ஐடியா. சரி, இப்போ வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து மேட்டுப்பாளையம் வண்டி வருது. அப்போ வந்து நம்ம சென்னை டு ஊட்டிக்கு டேரெக்டாக டிக்கெட் புக் பண்ணுறோம். அதே போல் இப்போ திருநெல்வேலியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. இப்போ திருநெல்வேலியிலேருந்து கொடுத்தா வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு கொஸ்டின் வரும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். கொடுத்து ஒரு டேட் கொடுத்து நான் கொடுக்குறேன். சேம் அதே போல் தான், அதுலேயும் 2 ட்ரெயின் மாற்றி வரணும். எஸ் கொடுத்து செக் பண்ணும்போது நோ ட்ரெயின் ஃபவுண்ட். ஆக ரெகுலராக ஓடுற ட்ரெயினுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வருது அப்படிங்கும்போது நம்ம பார்க்க முடியாது. அதே போல் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ நம்ம சென்னையிலேருந்து எப்படி வந்து ஒரு மேட்டுப்பாளையம் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வர மாதிரி 2 ட்ரெயின் மாறுறோம். அப்போ சென்னைக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ஏறி கூட மொத்தம் 3 ட்ரெயினாக மாற்றி வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படி வந்து வராது. நமக்கு வந்து ஏதோ ஒரு 2 ட்ரெயின், அதாவது சென்னையிலேருந்து தான் நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம புக் பண்ணி ஊட்டிக்கு வர மாதிரி இருக்கும். அப்போ சென்னையிலேயே தான் ஏறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் அந்த ட்ரெயினில் நீங்கள் எந்த ஸ்டேஷன் வேணாலும், உதாரணம் நீலகிரி எக்ஸ்பிரஸ் வந்து காட்பாடி வழியாக வருது அப்படின்னா நீங்கள் காட்பாடி கூட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் காட்பாடி கொடுத்தாலும் உங்களுக்கு சேம் அதே நீலகிரி எக்ஸ்பிரஸ் தான் காட்டும். ஆக அந்த ட்ரெயின்லேருந்து நீங்கள் எந்தெந்த அந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து ஊட்டிக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றின ஒரு கமெண்ட்டை நம்ம கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க